الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله سرور تدخله على مسلم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான தீனை நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்திலே பல்வேறு வழிகாட்டுதல்கள் நமக்கு இருக்கிறது. ஏவப்பட்டவைகள், விளக்கப்பட்டவைகள் என்று பல இருக்கிறது. வணக்கங்களில் சிறந்தது எது, குணங்களில் சிறந்தது எது என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உலமாக்கள் பல கருத்து பரிமாற்றங்கள் செய்வாங்க. சில விஷயங்களில் நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கும், அதில் நாம் கவனம் செலுத்துவோம். ரமதான் வருகிறது, ரமதானில் வழிபடுவது சிறந்த ஒரு செயல் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே ரமதானுடைய வழிபாடுகளில் ஒரு கூடுதல் கவனம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். சில விஷயங்களில் ஒரு கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கிறது, அவை மிகச்சிறந்த வணக்கங்கள், ஆனால் அவற்றிலே நம்முடைய கவனம் அவ்வளவாக இருக்காது. அது குறித்து நம்மிடத்திலே ஒரு அலட்சியம் இருக்கும். நாம் இன்றைய பயானிலே அது குறித்து தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் மிகச்சிறந்த ஒரு வணக்கம் அது. அந்த வணக்கத்தை குறித்து தான் நாம் நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதிலே அல்லாஹ்வும் கவனம் செலுத்துவான், அல்லாஹ்வுடைய ரசூலும் கவனம் செலுத்துவான். அந்த மாதிரியான ஒரு வணக்கம் அது. அதுதான் பிறருடைய துயரை துடைப்பது என்று சொல்லலாம். துயர் துடைப்பது ஒரு வணக்கம். அல்லது பிறருடைய வலிகளை புரிந்து அந்த வலிக்கு நம்மால் என்ன நிவாரணம் செய்ய முடியும், அடுத்தவருடைய சிறிய வலியானாலும் சரி, அடுத்தவர்களுக்கு ஏற்படுகிற உணர்வு ரீதியான சிறிய கஷ்டமானாலும் சரி, பிறருடைய உணர்வுகள் புண்படும் போது அதற்கு நாம் மருந்திடுவது, இது மார்க்கத்தில் பெரிய வணக்கம். அது சின்னதோ பெரியதோ, இது அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹாலா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒரு திருநாமம் என்ன, ஜப்பார். இப்போ ஜப்பார் அப்படின்னாலே பொதுவாக ஒரே ஒரு அர்த்தம் தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அடக்கி ஆள்பவன் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஜப்பார் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது. அதில் ஒரு பொருள் என்ன, ஜப்பார் என்று சொன்னால் சோதனைகளுக்கு நிவாரணம் அளிப்பவன் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜிதாவுக்கு மத்தியிலே அமர்கிற போது இப்படி ஒரு துவா ஓதியிருக்கிறாங்க. அதில் இந்த ஜப்பார் என்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த வேர் சொல் வரும். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, வஜ்புர்னி எனக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு நிவாரணத்தை தருவாயாக. அந்த வார்த்தை தான், அதான் ஜப்பார், சோதனைகளுக்கு நிவாரணம் தருபவன் என்று பொருள் ஜப்பாருக்கு. உண்மையிலுமே சோதனைகளுக்கு அல்லாஹ் தான் நிவாரணம் தர முடியும். எனவே சோதனைகளுக்கு நிவாரணம் அளிப்பவன் அல்லாஹ். உண்மையிலுமே அடியார்களுக்கு ஏற்படுகின்ற சிறிய பெரிய எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கிறான். அதனால தான் ரப்பு ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ஒவ்வொரு இரவிலும் இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடம் கேட்போர் உண்டா, பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா என்று ஒவ்வொரு நாளும் கேட்கறது எதற்காக?
நம்முடைய வலிகளுக்கு நிவாரணம் தருவதற்கு, எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணம் அளிப்பதற்கு தான் தினமும் அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான். அல்லாஹ் தன் அடியார்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நிவாரணம் தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அது பார்க்க முடியாம போச்சு. பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, முடியல. அப்புறம் அல்லாஹ் தன்னுடைய ஒலிய ஒரே ஒரு கீற்று இறங்கிச்சு அந்த தூர் மலையில, அது சுக்குநூறாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் முட்டு விழுந்துட்டாங்க. அப்புறம் எழுந்தாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க ஆசைப்பட்டு அல்லாஹ் இந்த உலகத்துல அது முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அந்த காட்சியை காட்டாவிட்டாலும் கூட அடுத்த ஆயத்திலேயே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பான். கால யா மூசா இன்னி ஸ்தஃபைதுக அலன் நாசி பிரிசாலாத்தி வபிகலாமி. ஆறுதல், மூசாவே இன்னி ஸ்தஃபைதுக், நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், அலன் நாஸ், எல்லா மக்களை விட உங்களை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், என்னுடைய தூதுத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நேரடியா உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அங்க ஆறுதல் சொல்றான், என்னை பார்க்க முடியாம போனதுக்காண்டி கவலைப்பட வேண்டாம் மூசா, நான் உங்களை சிறப்பித்திருக்கிறேன், உங்களுக்கு நபித்துவம் கொடுத்திருக்கிறேன், உலகத்துல யார்கிட்டையும் நான் நேரில் பேசினதில்லை, உங்கள்கிட்ட பேசி இருக்கிறேன். அங்க அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான். நபிமார்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் உடனே ஆறுதல் அளிப்பான். நிறைய நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம கிணத்துல போடுறாங்க, சகோதரர்கள் அல்லாஹ் அங்கேயே அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான். வஅவ்ஹைனா இலை லதுனப்பிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா. யூசுஃபே கவலைப்படாதீங்க, அவர்கள் உங்களுக்கு செய்த இந்த துரோகங்கள் இதையெல்லாம் ஒரு காலம் வரும், நீங்க அவங்கள்ட்ட சொல்வீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பின்னால அவங்க எகிப்து நகரத்தினுடைய பெரிய அதிகாரியா வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் உணவு தேடி எகிப்துக்கு வந்தாங்க. அல்லாஹ் அதை அவங்க கிணத்துல போடும்போதே ஆறுதல் சொல்லிட்டான், கவலைப்படாதீங்க. இப்ப எல்லா நிலைகளிலும் அல்லாஹத்தாலா தன்னுடைய நடிகார்களுக்கு ஆறுதல் தருவான். 2 நாளைக்கு முன்னால மேராஜை பத்தி பேசணுமே, மேராஜ் என்ன, பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆறுதல் பயணம், அது துயர் துடைத்த பயணம். எப்ப தாயிஃபிலிருந்து மனமுடைந்து வந்தார்களோ, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார்களோ, அந்த மன உளைச்சலுக்கான நிவாரணம் தான் இந்த மேராஜுங்கிற பயணம். எனவேதான் சில உலமாக்கள் சொல்லுவாங்க, மேராஜுடைய அந்த பயணத்திற்கு சரியான பெயர் என்ன, ரெஹலத்துல் ஜபர். ரெஹலத்துல் ஜபர் என்று சொன்னால் பெருமானாருக்கு துயர் துடைப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த பயணம் அது. அல்லாஹ் நல்லோர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் அவர்களுக்கு வலி ஏற்படுகிற போது அந்த வலியை உடனுக்குடன் தொடச்சிருவான். அதான் ஜப்பார், அவன்தான் ஜபர். எல்லாவற்றுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தான் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய குணம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்திலும் ஒரு கவலையை பார்த்துட்டா போதும், உடனே அந்த கவலைக்கான நிவாரணம். யாரா இருந்தாலும் சரி, சுதந்திரமானவர்களோ அடிமைகளோ பணக்காரர்களோ ஏழைகளோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க முகத்துல ஏதாவது ஒரு சோகத்துக்கான அறிகுறியை பார்த்துட்டாங்கன்னா உடனே அந்த வலியை நீக்கிடுவாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மிகுந்த கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன ஜாபிர், என்ன கவலைக்கு என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே தெரியும், என் தந்தை உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க, 9 பெண் மக்கள் இருக்கிறாங்க, கடன்கள் இருக்கிறது, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஜாபிரே கவலைப்படாதீர், அல்லாஹ் யாரிடத்திலும் இறந்து போனா கூட அல்லாஹ் ஷஹீதுகளிடத்தில் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் யாரிடத்திலையும் நேரடியா பேசினதில்லை, திரைக்கு அப்பால் தான் பேசுவான். ஆனால் உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்ட போது உங்களுடைய தந்தை இடத்துல அல்லாஹ் நேரடியாக பேசினான். கல்லம அபாக கிஃபாஹன், அல்லாஹ் உங்கள் தந்தை இடத்துல நேரடியாக பேசினான். நேரடியாக பேசி அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? தமன்ன அலைய உஅதிக். ஜாபிருடைய தந்தை இடத்துல அல்லாஹ் சொன்னான், அவர் பேர் அப்துல்லா, அப்துல்லாவே உமக்கு என்ன வேண்டும் ஆசைப்படுங்கள் தருகிறேன்னு சொல்லி சொன்னான். இது போதாதா உம்முடைய தந்தையினுடைய, பாருங்க அந்த வலி துயரத்தில் இருக்கிறவருக்கு இதை விட ஆறுதல் சொல்ல முடியுமா என்ன? இறந்து போயிட்டாங்க தந்தை, அல்லாஹ் நேரடியாக உன் தந்தை இடத்துல பேசினான், கேட்டதெல்லாம் கொடுக்கிறேன்னு சொன்னான். அதனால கவலைப்படாதீர், உம்முடைய கடன்கள் எல்லாம் நிறைவேறுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளத்துல முகத்துல சோகா ஒரு ரேகையை கண்டா கூட
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லுவாங்க. பத்ரு போருக்காக மக்கள் புறப்பட்டு வந்தாங்க. போர் முடிந்தது. போர் முடிந்து திரும்புகிற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 துயரம். ஒன்று, அவங்களால போரில் கலந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க மனைவி ருக்கையா உடல்நலம் இல்லாமல் இருந்தாங்க. பெருமானாருடைய மகளா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. போர் முடிந்து திரும்புறதுக்குள்ள அவங்க மூத்தாயிட்டாங்க. இப்போ உஸ்மானுக்கு 2 கவலை. ஒன்று, பத்ரில் கலந்துக்க முடியலையேங்கிற கவலை. இன்னொன்று, மனைவி மூத்தாயிட்டாங்களேங்கிற கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததுமே மஸ்ஜித் நபியுடைய வாசல்ல நின்று கொண்டு உஸ்மானுடைய கவலையை போக்கும் விதமாக சொன்னாங்க, உஸ்மான், இப்போதான் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தாங்க. ஜிப்ரீல் என்னிடம் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து சொன்னாங்க, யா உஸ்மான், இன்னல்லாஹ கத் ஸவ்வஜக உம்ம குல்சூம், என்னுடைய மகள் உம்மு குல்சூமை அல்லாஹ் உஸ்மானுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டான். ஒரு மகள் இறந்துட்டாங்க, ருக்கையா. பெருமானாருடைய மற்றொரு மகள் உம்மு குல்சூம். இந்த ருக்கையா உம்மு குல்சூம் இருவருமே அபூஜஹலுடைய 2 மகன்களுக்கு மனைவியா இருந்தாங்க. அபூஜஹல் தலாக் சொல்லிட்டான். அதனால அவர்கள் தலாக் சொன்னாங்க. அதுல முதல்ல ருக்கையாவை பெருமானார் உஸ்மானுக்கு கட்டி கொடுத்தாங்க. இப்போ ருக்கையா இறந்துட்டாங்க. அடுத்த மகள் உம்மு குல்சூம். உம்மு குல்சூமை யார் நிக்காஹ் பண்ணி வைக்கிறா? அல்லாஹ் நிக்காஹ் பண்ணி வைக்கிறான். இப்னு மாஜால வருது, இன்னல்லாஹ கத் ஸவ்வஜக உம்ம குல்சூம், உஸ்மானே உம்மு குல்சூமை அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க பத்ர்ல கலந்து கொண்டால் என்ன நன்மையோ அந்த நன்மை உங்களுக்கு எழுதப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க. அங்க உஸ்மானுடைய மனம் அந்த வலிக்கு ஆறுதல் சொல்றாங்க. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 9ல் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. 2 மகளை கட்டினதுனால தான் உஸ்மானுக்கு என்ன சொல்ல, துன்னூரை, 2 பேரொளிக்குரியவர் என்று சொல்ல காரணம் அதுதான். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா 9ல் இறந்துட்டாங்க. அவங்க இறந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, உஸ்மான் தானங்க அழுதுகிட்டே வந்தாங்க, யார சொல்லலாம், உம்மு குல்சூம் இறந்துட்டாங்க. சொன்னாங்க, லவ் கான லி சாலிசத்துன் லஸவ்வஜ்துக், எனக்கு இன்னொரு மகள் இருந்தா அவங்களையும் உங்களுக்கு தான் கட்டி கொடுத்துருப்பேன். இன்னொரு மகள் இல்லை, இருந்திருந்தா அவரையும் உங்களுக்குத்தான் கட்டி கொடுத்துருப்பேன்னு சொன்னாங்க. ஆறுதல், யாருடைய வலி, ஒரு முஸ்லிமுடைய துயரத்தில் வார்த்தைகள் தருகிற ஆறுதல் இருக்கிறது சாதாரணமானதல்ல. அது சடங்குக்காக இல்லாம உள்ளத்திலிருந்து வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய துயரங்கள், எல்லாருடைய கஷ்டங்களிலும் அழகான ஆறுதல் வார்த்தை சொல்வாங்க. சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்குது, அன்சாரிகளுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண், சுவைதா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அந்த பெண்மணி வந்து உட்காருவாங்க. ஆயிஷா அவங்கள சிரிப்பூட்டுவாங்க. சில நேரங்களில் பெருமானார் வரும்போதும் அந்த பெண்மணி சிரிப்பூட்டுவதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சிரிப்பாங்களாம். ஒரு நாள் நபி அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அன்னை ஆயிஷாவிடத்தில் கேட்டாங்க, மாதா ஃபஅலத்தி சுவைதா, என்ன சுவைதா வரக்கானோமேன்னு கேட்டாங்க. அப்போ அன்னை ஆயிஷா சொன்னாங்க, அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு அடிமை பெண், சாதாரண ஒரு கருப்பு நிற அடிமை பெண். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, எங்க அந்த அம்மாவுடைய வீடு எது, எஜமானர்கள் வீடு எதுன்னு கேட்டு போய் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ அவங்க எஜமானர்கள் சொன்னாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, பொழைக்கிற மாதிரி தெரியல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அம்மா எப்போ இறந்தாலும் எனக்கு சொல்லணும், எப்போ மூத்தானாலும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ எஜமானர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி சுவைதா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த பெண்ணை ஜனாசா தொழு வச்சு கையை தூக்கி அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்மணி என் வீட்டுக்கு வந்து என்னை சிரிப்பூட்டுவாங்க, என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக, சொர்க்கத்திலே அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக நீ அவர்களுக்கு சிரிப்பூட்டுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லாருடைய கவலையிலும் பங்கெடுப்பாங்க, எல்லாருடைய துக்கத்திலும். அடிமை, இன்றைக்கு நாம் அப்படி இல்லை. ஜனாசாக்களில் பங்கெடுக்கிறதுல கூட நாம் பணக்காரர், ஏழை, உயர்ந்தவர், சிறியவர், பெரியவர், தாழ்ந்தவர் என்று பாகுபாடு காட்டுறோம். நேரம் இல்லாமல் போகிறது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஆள் பார்த்து ஜனாசாக்களில் நாம் பங்கெடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அடிமை பெண்ணுடைய எஜமானர்களுக்கு கூட ஆறுதல் சொல்வதில் எந்த குறையும் வைக்கல. யாருடைய மனம் புண்பட்டாலும் ஆறுதல் தான். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சம்பவம், நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு போர்க்களத்தில் முடிந்து போர் செல்வங்களை பெருமானார் பகிர்ந்து கொடுத்த போது அன்சாரிகளுக்கு ஒரு வருத்தம், நமக்கெல்லாம் தரவில்லை இந்த செல்வங்களை என்று
சில வாலிபர்களுக்கு வருத்தமாக போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்சாரிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு அழகான உரை நிகழ்த்துவாங்க. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், அன்சாரிகள் மனம் வருத்தப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தட்டி கழிக்கல இல்லையா. ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தனக்கு கீழுள்ளவர்களுடைய வருத்தம் கேள்விப்பட்டா அவன் என்ன வருத்தப்படுறது, நான் அப்படி தான் செய்வேன், அது கிடையாது. அது அழகல்ல தலைவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா என் மீது வருத்தப்பட என்ன உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டிருக்கலாம். இல்லை, அந்த வருத்தத்திற்கு அழகான நிவாரணம் சொன்னாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அழகான உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தினுடைய கடைசி வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் சொல்லுவாங்க. மக்களே, மக்கள் எல்லாம் அன்சாரிகளே, எல்லா மக்களும் ஒரு ஓடையில் போனால் நான் அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையில் வருவேன். மற்ற மக்கள் எல்லாம் என்னுடைய வெளி ஆடைன்னு சொன்னால் அன்சாரிகளாகி நீங்கள் என்னுடைய உள்ள ஆடைன்னு சொன்னாங்க. எல்லாரும் தங்களுடைய வீட்டுக்கு ஆட்டையும் ஒட்டகத்தையும் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகி என்ன கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரத்துடைய சிறப்பு இல்லைன்னு சொன்னால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் மரணித்திருப்பேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிரில் அன்சார் வ அப்னா அல் அன்சார் வ அப்னா அப்னா இல் அன்சார். யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு கருணை காட்டு, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டு, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கருணை காட்டு. இப்படி சொன்னால் யாராலே தாங்க முடியுமா? அன்சாரிகள் தாடி நனையும் அளவுக்கு அழுதாங்க. நம்ம சொல்ல வர விஷயம் என்ன, அந்த ஒரு சின்ன வலின்னு கேள்விப்பட்டாங்க, அதை அலட்சியப்படுத்தலை. நம்ம அலட்சியப்படுத்துறதுனால தான் அது பின்னால் எப்படி மாறுது, பகையாக மாறும், விரோதமாக மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய வலியும் விட்டு வைக்க மாட்டாங்க. அவருடைய மனம் புண்பட்டது என்று தெரிந்தால் யாராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு அழகான ஆறுதல் சொல்லுவாங்க. அதான் பெருமானாருடைய பழக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாருடைய சச்சா, அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஃபாத்திமா, அவங்க வெறும் ஃபாத்திமா தான், ஹஜ்ரத் ஹம்சாவுடைய மகளார். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க. அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்படாத காலம், காஃபிர்கள் கையில் தான் இருக்குது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் சிறுமியாக வளர்ந்து நிற்கிறாங்க. அவங்க பெருமானாரை கண்டதும் மக்கால தான் இருக்கிறாங்க, ஓடி வர்றாங்க, யா அம்மி யா அம்மின்னு ஓடி வர்றாங்க. பெருமானார் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும்போது 3 பேர் போட்டி போட்டுக்கிறாங்க. இந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்ப்போம் என்று 3 பேர் போட்டி போடுறாங்க. யாரு? ஜாஃபர் இப்னு அபி தாலிப். ஜாஃபர் ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் ஜாஃபர். 2வது யார்? ஹஜ்ரத் அலி. 3வது பெருமானாருடைய வளர்ப்பு மகன் என்று போற்றப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா. இந்த 3 பேருமே ஹம்சாவோடு தங்களுக்கான உறவை சொல்லி சொல்லி இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேங்கிறார். ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்கிறாங்க, ஹம்சாவும் நானும் பெருமானார் எங்கள் 2 பேரையும் சகோதரர்களாக்குனாங்க, நாங்கள் இஸ்லாத்தில் சகோதரர்கள், எனவே என் சகோதரர் குழந்தை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. அலி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் தான் வளர்ப்பேன், என்னுடைய சச்சா மகளை நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஜாஃபர் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி ஹம்சாவுடைய மனைவியின் சகோதரி, இந்த குழந்தைக்கு என் மனைவி ஹாலா, இந்த பிள்ளைக்கு என்னுடைய மனைவி ஹாலா, நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. சண்டை 3 பேர்த்துக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு செஞ்சாங்க, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு தாய் இல்லை, அவள் ஹாலா இருக்கிறாங்கன்னா ஹாலா தான் தாய் மாதிரி. எனவே ஜாஃபருடைய மனைவி இந்த குழந்தைக்கு ஹாலாவாக இருக்கிறதுனால வளர்க்கிற பொறுப்பு அவரிடத்துல தான், அவரே எடுத்துக்கொண்டு போகட்டும்ட்டாங்க. இப்போ ஒரு வழக்கு எப்போதுமே எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி தீர்ப்பு சொல்லவே முடியாது. அதனால தான் ஹதீஸில் வரும், மன் ஜுஇல காதியன் துபிஹ பிகைரி சிக்கீன். யார் மக்களுக்கு காதி ஆகிட்டானோ கத்தியின்றே அறுக்கப்பட்டவன் அர்த்தம். கத்தியால் அறுத்தா கூட சீக்கிரம் செத்து போயிடுவான். கத்தி அல்லாத வேற பொருளை கொண்டு அடுத்தா சித்திரவதை தான் இல்லையா. காதியாக இருக்கிறவன் உழப்பம் அப்படி தான். பஞ்சாயத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இப்போது குழந்தை யார்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், ஜாஃபர் எடுத்துகிட்டு போகட்டுன்ட்டாங்க. மற்ற 2 பேர் முகம் வாடி போயிருமா இல்லையா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கவலை துயரத்தையும் லேசாக அப்படி விட்டுற மாட்டாங்க. அந்த 2 பேரை பார்த்து ஸைதை பார்த்து சொன்னாங்க, அந்த அஹூனா ஓ மௌலானா. ஸைத் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நம்மளுடைய சகோதரர், நமக்கு தலைவர். அலியை பார்த்து சொன்னாங்க, அந்த மின்னி வ அன மின்க, நீர் என்னிலிருந்து உள்ளவர், நான் உன்னிலிருந்து உள்ளவன். அவருக்கு ஆறுதல். 3வது ஜாஃபரும் இருக்கிறாங்களே, அஷ்பஹத ஹல்கி வ குலுகி, நீர் குணத்திலும் தோற்றத்திலும் எனக்கு ஒப்பானவர்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பிரச்சனையில் கூட யார் மனதும் புண்படாமல் தீர்ப்பும் சொல்லிவிட்டு யாருடைய மனசும் புண்படாமல் அந்த சபையை கலைக்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை.
அருமையானவர்களை, இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய உறவுகளையும் மதிப்பாங்க, யாரையும் சங்கடப்படுத்த மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க 10ஆம் ஆண்டு, பெருமானார் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் வழியில ஒரு பெரிய கூட்டத்தாருடைய தலைவர், அவர் பேர் சாபுன்னு ஜஸ்ஸாமா, அவர் பெருமானார் வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடி பெருமானார் வரும்போது விருந்தளிக்க வேண்டும் என்று காட்டு கழுதையை வேட்டையாடி வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்காண்டி வேட்டையாடினேன் கொடுக்குறாங்க. பெருமானார் ஏற்க மறுத்துட்டாங்க. அவர் முகம் வாடி போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கலையேன்னு சொல்லி, என்ன வருத்தம்னு தெரியலையேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்லிடுவாங்க. ஏன்னா புரியாமல் இருந்தால் எதனால அப்படின்னு சொல்லி அவர் மனசுல தவறான எண்ணங்கள் வந்துடும். சொன்னாங்க, உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை, எஹராமில் இருக்கிறதுனால இந்த வேட்டையாடப்பட்ட பிராணியை நாங்க சாப்பிட முடியாது. அது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். அங்க அவங்க சொன்ன பதில் என்ன, நாங்க எஹராம்ல இருக்கிறோம், எஹராம்ல இருப்பவருக்காக வேட்டையாடப்பட்ட பிராணியை சாப்பிடக்கூடாது, மற்றபடி உங்க மேல வருத்தம் எதுவும் இல்லை. உடனுக்குடன் காரணங்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது அதற்கு தீர்வு காணுவது தான் அவங்களுடைய பழக்கம். இப்போ அடுத்தவங்களுடைய உணர்வுகள் காயப்படாமல் இருப்பது இருக்கிறது, அது பெரிய இபாதத். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களுடைய உணர்வுகளை மட்டுமல்ல, பறவைகளுடைய உணர்வை மதிச்சாங்க. ஒரு பயணத்தில் சஹாபாக்கள் ஒரு பறவையும் அதனுடைய குஞ்சுகளையும் பார்த்தாங்க. அதனுடைய 2 குஞ்சுகளை பிடிச்சி வச்சுட்டாங்க. அந்த தாய்ப்பறவை தன்னுடைய ஏக்கத்தை என்ன செய்யுது, தரையில தன்னுடைய ரெக்கையால் அடித்து வெளிப்படுத்தது. அந்த காட்சியை பார்த்து பெருமானார் கேட்டாங்க, மன் ஃபஜ்ஜா ஹாதிஹி, யார் இதனுடைய குஞ்சுகளை பிரித்து அதற்கு கஷ்டம் கொடுத்தது, ருத்து இலைஹா பி வலதிஹா, அந்த குஞ்சு அதுக்கிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பறவையினுடைய உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க. ஒரு தோட்டத்துக்கு போனாங்க, அந்த தோட்டத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒட்டகம் பெருமானாரை கண்டதும் அழுதது. உடனே அந்த உரிமையாளரை கூப்பிட்டாங்க, இந்த ஒட்டகம் நீ பசியோடு அதை துன்புறுத்துகிறாய் என்று என்னிடம் சொன்னது, அதற்கு ஒழுங்கான முறையிலே உணவளித்து பராமரித்துவான்னு சொன்னாங்க. எல்லாருடைய பறவைகளுடைய உணர்வு, கால்நடைகளுடைய உணர்வு என்று எல்லா உணர்வுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து நடந்தாங்க. பெருமானாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. பாருங்க, குபா இருக்கிறது, குபா தான் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளி எது, குபா தான். அதுக்கப்புறம் தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது. முதல்ல எது, குபா தான் இல்லையா? இப்போ மஸ்ஜிது நபவி கட்டினதுமே மக்கள் கவனம் எல்லாம் எங்க வந்துருச்சு, மஸ்ஜிது நபவி, பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் அப்படின்னு ஆயிடுமா இல்லையா? இப்போ குபாவாசிகளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். மக்காலிருந்து ஹிஜ்ர செய்து வர்றவங்களுக்கெல்லாம் முதல்ல புகலிடம் கொடுத்தது யாரு, குபாவாசிகள். அவங்கெல்லாம் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. பெருமானார் வர்ற வரைக்கும் எல்லாரும் தங்கியிருந்தது எங்கே, குபால தான். அங்கே எல்லாருமா சேர்ந்து தொழுதுகிட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. பெருமானார் வந்ததுன்னா மதீனாவுடைய மையப்பகுதியில் இப்போது இருக்கிற மஸ்ஜிது நபவி கட்டப்படுது, எல்லாம் அங்கே இடம் பெறுவாங்க. இப்போ மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டதும் எல்லாருமே குபாவை மறந்துடக்கூடாது இல்லையா? இப்போ குபாவாசிகளுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே ஒரு பள்ளி இருக்குது, இன்னொரு பள்ளி கட்டினதும் மக்கள் எல்லாரும் அங்கே வந்தா இந்த பழைய பள்ளியை கட்டினவங்களுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? பெருமானார் அங்கே கூட உணர்வை மதிக்கிறாங்க. மஸ்ஜிது நபவி கட்டியாச்சு, இப்போ குபா பள்ளி இருக்குது, மக்கள் குபாவை சாதாரணமாக எடுத்துடக்கூடாது இல்லையா? பெருமானார் 2 காரியம் செஞ்சாங்க. ஒன்று என்ன, ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு போய் 2 ரக்காத் தொழுவாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா மஸ்ஜிது நபவியில் நடக்குதுன்னா சனிக்கிழமை பெருமானார் குபாவுக்கு போவாங்க. சொன்னாங்க, யார் இந்த குபா பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்து தொழுவாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மைன்னு சொன்னாங்க. ஒரு உம்ராவுடைய நன்மை. இது எதுக்காக? குபாவாசிகளுடைய மனதை திருப்திப்படுத்த. இந்த பள்ளி கட்டினாலும் உங்களுடைய பள்ளிக்குரிய சிறப்பு அப்படிதான் இருக்குது. அப்போ சனிக்கிழமை அங்கே போய் தொழுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி அல்லாஹ்வும் சரி அல்லாஹ்வுடைய ரசூலும் சரி அடியார்களுடைய உள்ளங்களுக்கு ஏற்படுகின்ற சின்ன வலியோ பெரிய வலியோ அதை உடனே துயர் துடைச்சிருவாங்க. இதைத்தான் சொன்னால் துயர் துடைப்பது வணக்கம். ஆரம்பத்தில் நாம் சொன்ன ஹதீஸில் வருது, அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அமல்களில் சிறந்தது சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சி. ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தினா அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம், நீங்கள் அடுத்தவர்களுடைய துயர் துடைக்கிற
ஒரு காரியத்தை செஞ்சால் அங்கே அல்லாவை பார்க்கலாம். அல்லாவை எங்கே? தொழுகையில் பார்க்குறோமோ இல்லையோ, நோம்புல பார்க்குறோமோ இல்லையோ, ஹஜ்ஜில் பார்க்குறோமோ இல்லையோ, துயர் துடைக்கிற இடத்துல நீங்கள் அல்லாவை பார்க்கலாம்னு சொல்லி வருது. ஒரு ஹதீஸில் அதானே வருது, மறுமையில் ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், பசியோட வந்தேன் நீ என்னை பார்க்கல, தண்ணி கேட்டேன் நீ எனக்கு தண்ணி தரல என்று வருதா இல்லையா? அப்போ அந்த அடியான் கேட்பான், உனக்கு ஏது பசி, உனக்கு ஏது தாகம்? அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான், நான் நோயிட்டு இருந்தேன் என்ன நீ பார்க்கல, உணவு கேட்டு வந்தேன் என்ன நீ பார்க்கல, அங்கெல்லாம் வந்த அடியானுக்கு நீ உதவி செஞ்சிருந்தா என்னை பார்த்திருப்பாய் என்று. அப்போ துயர் துடைக்கிற இடங்கள்ல அல்லாஹ் இருக்கிறான். மிஸ்ரில் ஒரு பெரிய முஃபஸ்ஸிர் இருந்தாங்க. கடந்த 2005 அந்த காலகட்டங்களில் தான் மூத்தானாங்க. முத்தவல்லி ஷாராவி என்று அவங்களுடைய பெயர். ஒரு பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர், ஒரு பெரிய மகான் அவங்க. அவர்கள் ஒரு முறை தனக்கு வைத்தியம் செய்கிற ஒரு டாக்டருக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு நான் உங்கள்கிட்ட சிகிச்சைக்காக வரணும், எனக்கு ஒரு டோக்கன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்னாங்க, அவங்க பெரிய ஆலிம் இல்லையா? இல்லை உங்களுக்கு டோக்கன்லாம் போட தேவையில்லை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் வர வேண்டாம், நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த டாக்டரு அவங்கள்ட்ட வீட்டுக்கு அவங்களுக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு, அப்புறம் பெரிய அறிஞர் இல்லையா, அந்த டாக்டர் அந்த அறிஞர் முத்தவல்லி ஷாராவிட்ட கேட்டாங்க, வணக்கங்கள்ல சிறந்த வணக்கம் எது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷேக் அவங்க சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், எந்த வணக்கம் சிறந்ததாக இருக்கும் சொல்லுங்க. ஒரு சிலர் தொழுகை அதான சிறந்த வணக்கம்னு சொல்லி, இல்லை கிடையாது. நோன்பு சிறந்த வணக்கமாக இருக்கும் இல்லையா? இல்லை அதுவும் இல்லை. ஹஜ்ஜான்னு கேட்குறாங்க, இல்லை அதுவும் கிடையாது. சிறந்த வணக்கம் எது அப்படின்னு சொல்லி முத்தவல்லி ஷாராவி சொன்னாங்க, குர்ஆன்ல யார் மறுமையை பொய்யாக்குறானோ அவன்தான் பெரிய சாபத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மறுமையை பொய்யாக்குறவன் யாருங்கிறதுக்கு அல்லாஹ் குணங்களை சொல்றான். அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமையை பொய்யாக்குறவன் யாரு தெரியுமா? மறுமையை பொய்யாக்குறவன் யாருன்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அந்த அனாதைகளை விரட்டுபவன். வலா யஹது அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காதவன் அல்லாஹ் சொல்றான். சொன்னாங்க, அனாதைகளுடைய உணர்வை மதிக்காம யார் அனாதைகளை புண்புறுத்துகிறானோ அவன்தான் பெரிய சாபத்திற்குரியவன். அப்படியானால் டாக்டர் அவர்களே, நீங்க எல்லா மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க, எல்லா மக்களுடைய வழிகளை மதிச்சு நடங்க, இதுதான் பெரிய வணக்கம். அடுத்தவர் உணர்வுகளையும் வலிகளையும் கஷ்டங்களையும் மதிக்கிறது பெரிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த டாக்டரும் போயிட்டான். ஒரு நாள் டாக்டர் தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு விடுமுறை நாள் அன்றைக்கு அவருக்கு வேலை இல்லை, விடுமுறை அன்னைக்கு வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஒருத்தவங்க பேசுகிறாங்க, என்னுடைய உறவினர் ஒருத்தவங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி. இப்போ டாக்டர் நமக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறத யோசிக்காம ஷேக் சொன்னாங்க இல்லையா, அடுத்தவர்களுடைய வலிகளுக்கு நிவாரணம் தேடுவது தான் பெரிய வணக்கம்னு சொன்னாங்களே. ஒரு விஷயத்தை கேட்டால் அமல் செய்யணும் வாழ்க்கையில். பயான் கேட்கறதுங்கிறது அதான், மணிக்கணக்கில் கேட்கறது இல்லை. ஷேக் சொன்னது ஞாபகம் வருது. சரி லீவாக இருந்தால் என்ன, ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. போய் அவங்க சொன்ன அந்த நோயாளியை பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு தன்னுடைய அறையில் கொஞ்ச நேரம் உட்காரும் போது அந்த டாக்டருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வரும். உடனே மற்ற டாக்டர்கள்லாம் அவருக்கு உடனடி சிகிச்சை செஞ்சிடறாங்க. சரி செஞ்சு அவர் யோசிக்கிறாரு, இப்போ நான் இந்த நோயாளியை பார்க்க வந்த இடத்துல எனக்கு திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு அவசர சிகிச்சை கொடுத்துட்டாங்க இல்லையா, இதில் அல்லாஹ் எனக்கு நான் என்ன செய்தி அல்லாஹ் எனக்கு சொல்கிறான். அவரே சொல்கிறார், இந்த வலி வரும்போது நான் வீட்டில் இருந்திருந்தா நான் மொத்தா போயிருப்பேன். ஏன்னா வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்தால் என்னன்னாலும் நடக்கலாம், நான் மொத்தம் இருப்பேன். அல்லாஹ் எனக்கு சொல்லுகிற செய்தி என்ன, என் அடியார்களுடைய வலியை நீ துடைத்தால் உன்னுடைய வலியை நான் துடைப்பேன், என்னுடைய அடியார்களுக்கு ஏற்படுகிற துயரங்களுக்கு நீ நிவாரணத்தை தேடினால் உன்னுடைய நிவாரணத்திற்கு நான் வழி செய்வேன். இதுதான் அங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்பதை அந்த டாக்டர் சொல்றாங்க. அருமையானவர்களே, இந்த துயர் துடைப்பது தான் நம்மள்கிட்ட இல்லாத ஒரு வணக்கம். அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை ஏனோதானோன்னு கடந்து போகிற மார்க்கத்தில்
ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு ஆள் வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் சொல்வது தஅஸியா என்று அரபியில் சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, மன் அஸ்ஸா முசாபன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லி. ஒரு துயரத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஆறுதல் சொன்னால் அந்த துயரத்தில் இருக்கிற மனிதனுக்கு என்ன கூலியோ அந்த கூலி உங்களுக்கும் தரப்படும். அதனால யாராவது சொந்த பந்தங்கள நண்பர்கள் வீட்டில் மௌத்தானா நாம் ஒரு 2 நாள் கழித்து அந்த வீட்டினர்கிட்ட போய் அழகான முறையில் ஆறுதல் வார்த்தை சொல்லணும். ஆறுதல் வார்த்தை எப்படி சொல்லணும், அதுக்கு கூட உலமாக்கள் வாசகங்கள் சொல்லுவாங்க. யாராருக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும். சுருக்கமாக சொல்ல போனால், அல்லாஹ் உங்களுக்கு அழகிய பொறுமையை தரட்டும், உங்களுடைய மையத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அவருக்கு பதிலாக அல்லாஹ் சிறந்த பகரத்தை தரட்டும் என்றெல்லாம் என்னங்க சொல்லணும். ஹலீஃபா மஹதி இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் ஒருவர், அவருடைய மகளார் இறந்து போயிட்டாங்க. அவருடைய மகள் மௌத்தா போயிட்டாங்க. இப்போ அவர் ரொம்ப துயரத்தில் இருக்கிறார். ஹலீஃபா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாரு. மகள் போன வருத்தம் அவருக்கு இருக்குது. எல்லாம் வர்றாங்க ஹலீஃபாட்ட ஆறுதல் சொல்வதற்காக, எல்லாம் வர்றாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அறிஞர் இப்னு அபி ஷைபா என்று ஒரு அறிஞர், அவங்களும் வர்றாங்க. ஹலீஃபாவிடத்தில் பின்வரக்கூடிய வார்த்தையில் ஆறுதல் சொல்கிறாங்க. கிதாபுகளில் எழுதுறாங்க, இந்த மாதிரி ஒரு அழகிய ஆறுதல் யாரும் யாருக்கும் சொல்லி இருக்க முடியாது. அவ்வளோ அழகான வார்த்தையில் சொல்றார். அத்தாக்கல்லாஹு யா அமீரல் முஃமினீன் அலா மா ருஸிஅத அஜ்ரா. அவர் சொல்றார், அமீரல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு அல்லாஹ் அழகான கூலியை தரட்டும். அகபக சபரன், உங்களுக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தரட்டும். வலா அஜ்ஹத பலாஅக பினிக்மத்தின், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை அல்லாஹ் தண்டனையாக ஆக்காமல் இருக்கட்டும். சோதனை தண்டனையாகவும் ஆயிரலாம், அப்படி ஆக்காமல் இருக்கட்டும். வலா நஸஅ மின்க நிஅமத்தன், அல்லாஹ் உங்களிடமிருந்து இனி எந்த நியாமத்தையும் அல்லாஹ் பறிக்காமல் இருக்கட்டும், எந்த நியாமத்தும் பறிக்காமல் இருக்கட்டும். கடைசியாக சொல்றாரு, சவாபுல்லாஹி கைருல் லக மின்ஹா, உங்க மகள் இறந்ததுனால நீங்க பொறுமையோடு இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற சவாப் உங்கள் மகளை விட சிறந்தது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மௌத்தினால நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அல்லாஹ் கொடுக்கிற சவாப் உங்க மகளை விட சிறந்தது. வரஹ்மத்துல்லாஹி கைருல் லக மின்ஹா. அடுத்து சொன்னாங்க, உங்க மகள் உங்களோடு இருக்கிறத விட அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே சென்று விட்டது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இதுதான் அழகான முறையில் ஆறுதல் சொல்வது. யார் வீட்டுக்காவது போனா, இறந்தவர் வீட்டுக்கு போனா பழைய கதையை சொல்லி சோகத்தை சில பேர் கிளப்பி விட்டுருவாங்க, மறுபடி சோகத்தை தூண்டி விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தில் அப்படி இல்லை. ஒரு காஃபிருடைய தெரிஞ்சவங்க காஃபிர்களை யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும், அது கூட நம்முடைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இறந்தா ஆறுதல் சொல்வது எப்படி, ஒரு காஃபிர் இறந்தா ஆறுதல் சொல்வது எப்படி, எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த சுன்னத்து, அவருக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்வது. வேணா அல்லாஹ் உங்களுக்கு அழகான பொறுமையை தரட்டும், இந்த இழப்புக்கு பதிலாக அல்லாஹ் சிறந்ததை உங்களுக்கு மாறாக தரட்டும். அந்த நேரத்தில் நிற்கிறவங்க ஆமீன் சொல்லிட்டாங்கன்னா அந்த துவா கபூல் ஆயிட்டா அந்த இறந்து போனவருக்கு பதிலாக அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அபூ சலமா இறந்தாங்க, உம்மு சலமாவுடைய முதல் கணவர். 2 பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாசமான தம்பதியர். அப்போ அந்த இடத்துக்கு பெருமானார் வந்தபோது உம்மு சலமா அழுதுட்டு இருந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய், யா அல்லாஹ் இந்த சோதனைக்கு பதிலாக எனக்கு சிறந்ததை மாற்றிக்கொடு, அப்படி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சில நேரங்களில் நம்ம மனசுல என்ன இருக்கும், இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும், அபூ சலமாவை விட சிறந்தவர் இருக்கவா முடியும். சரி, பெருமானார் சொல்லிட்டாங்க, நானும் துவா கேட்டேன், அல்லாஹ் இவரை விட சிறந்த துணையை கொடு, அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயே சிறந்தவரான பெருமானாரை எனக்கு கணவராக கொடுத்தான்னு சொன்னான். அதனால சோதனைகள் துன்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அழகான வார்த்தைகளால் தேற்றுவது இருக்கிறது. இது அல்லாஹ்வும் ரசூலும் கடைபிடித்த வழிமுறை. இது மிகச்சிறந்த இபாதத். இந்த இபாதத்தினால அல்லாஹ் ஒருவருக்கொருவர் ஆறுதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியும் தர்றான். இதுதான் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்தல் என்பது. எனவே அருமையானவர்களே, நாம் தொழுகிறோம், மற்ற வணக்கங்கள் செய்கிறோம், எல்லாவற்றையும் விட பிறருடைய உணர்வுகள், பிறருடைய கஷ்டங்கள் யாருக்கு தெரியும்? ஊரில் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ராத்திரி எத்தனை பேர் அழுகிறாங்க நமக்கு தெரியுமா? எத்தனை பேர் தனிமையில் கண்ணீர் விடுறாங்க நமக்கு தெரியுமா? அடுத்தவருடைய துயரங்களை பற்றி யோசித்து அது விஷயத்தில் நாம் கவலைப்பட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு கவலைப்பட, நம்முடைய விஷயத்தில் கவலைப்படுறான்.
நீங்கள் அடியார்களுக்காக உழைத்தால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். இதைத்தான் இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, பெருமானாருடைய பள்ளியில் யாத்திகாஃப் இருப்பதை விட ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்கிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. எனவே அடுத்தவர் துயர் துடைத்தல் என்கிற இந்த மகத்தான வணக்கம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியை பெற்றுத் தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இத்தகைய வணக்கங்களிலே அதிக ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.